இந்த 2026லயும் மம்முட்டியை வச்சும் ஆளை கூப்பிட்டு தான் இந்த இடத்தெல்லாம் களை எடுத்துட்டு இருக்கீங்களா? இன்னும் ரீகாயிலரை இழுத்து இழுத்து கஷ்டப்பட்டு தான் பவர் வீடர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்கிட்ட பெரிய ஹெவி லேண்ட் இருக்கு, எனக்கு ஒரு ஹெவியான பவர் வீடர் வேணும்னு பாத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க. உங்க டிராக்டரை கூப்பிட்டு இந்த காட்டை சுத்தம் பண்ற செலவுல வெறும் 10% போதுங்க இந்த பவர் வீடர் வச்சு நீங்க சுத்தம் பண்ணிக்கலாம். வணக்கம் விவசாய பெருமக்களே. மழை காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாத்தோட தோட்டத்திலயும் தோப்புலயும் இருக்கிற ரொம்ப பெரிய கஷ்டம்னு பாத்தீங்கன்னா இந்த களை எடுக்கிறது தான். எங்க பார்த்தாலும் இந்த களை செடி முளைச்சு கிடக்கும். அந்த மாதிரி நேரத்துல நம்ம ஆளை தேடி குடிப்பீங்க. வந்தாலும் அதிக சம்பளம் கேட்பாங்க. டிராக்டரை கூப்பிட்டு அவன் கொள்ள ரேட்டு கேட்கறான். இந்த மாதிரி நேரத்துல நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஏன் நம்ம ஒரு பவர் வீடர் வாங்க கூடாதுன்னு. அந்த பவர் வீடரை எப்படி வாங்கலாம், எதை பார்த்து வாங்கணும், எங்க வாங்கலாம், அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்கும்னீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விவசாய சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோவும் இந்த சேனல்ல வரும். இதுதாங்க நம்ம எம்டிஎம்மோட நர்மதா பவர் வீடர். நம்ம நர்மதா பவர் வீடர்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஜினுங்க. ஒரு பவர் வீடருக்கு எப்பவுமே இன்ஜின் ரொம்ப முக்கியம். எப்படி நமக்கு இதயம் ரொம்ப முக்கியமோ ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கு, அதே மாதிரி பவர் வீடருக்கு இன்ஜின் முக்கியங்க. நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 7.5 HP டீசல் இன்ஜின் கொடுத்துருக்கோங்க. இப்போ டீசல் இன்ஜின் பாத்துக்கிட்டீங்கன்னா ஹை டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அதனால நம்ம எப்படிப்பட்ட காடா இருந்தாலும் சும்மா உழுது தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கும், களையும் ஜம்முன்னு எடுக்குங்க. எப்பா டீசல் இன்ஜின் சொல்றியே, டீசல் நிறைய குடிக்குமே அப்படின்னு நீங்க கேட்கறதே எனக்கு நல்லா தெரியுதுங்க. அப்படியெல்லாம் இல்ல. இப்போ ஒரு நார்மலா ஒரு பெட்ரோல் பவர் வீடரை நீங்க 1 மணி நேரம் ஓட்டி 1 லிட்டர் செலவாகுங்க. அதுவே நம்ம நர்மதால 1 மணி நேரம் நீங்க ஓட்டினீங்கன்னா வெறும் 600 ml தான் செலவாகும். உங்களுக்கு காசும் மிச்சம் பண்ண முடியும், அதிகமா உங்களால உழவும் ஓட்ட முடியும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 400 ml வரைக்கும் உங்களுக்கு சேவ் பண்ண முடியுங்க நம்ம நர்மதா வச்சு. நிறைய பேத்துக்கும் கேள்வி இருக்குங்க, நான் நிறைய நேரம் பவர் வீடர் ஓட்டுவேன், இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆகுமே, அந்த மாதிரி ப்ராப்ளம் வருமானு கேட்கறது எனக்கு நல்லா தெரியுதுங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் முன்னாடி இருக்க பவர் வீடர்ஸ்ல இருந்துச்சு. அதனாலதான் இந்த நர்மதாவை நாங்க ஸ்பெஷலா டிசைன் பண்ணி R&D பண்ணி இதுல நாங்க ஏர் கூலிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். அதனால என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் நீங்க லாங்கா ஓட்டும் போது நல்ல ஒரு ஹை லேண்ட் இருக்கும் போது கூட உங்களுக்கு இன்ஜின் ஹீட் ஆகாம இது தடுக்குங்க. இது வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம நர்மதால மட்டும்தாங்க இருக்கு. நிறைய பேத்துக்கு ஒரு பவர் வீடர், பழைய பவர் வீடர்லாம் நீங்க வச்சிருப்பீங்க. ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப கடுப்பான விஷயம். நான் கூட வச்சிருந்தேங்க. அந்த பவர் வீடர்ல என்னன்னா, அந்த ரீகாயிலர் போட்டு இழுத்து ஸ்டார்ட் பண்றதுதான். நம்ம கையே போயிருங்க, நிறைய அடிப்படும், இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான் இதுல நாங்க செல்ஃப் ஸ்டார்ட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். ஒரே ஒரு கீயை போட்டீங்கன்னா போதுங்க, நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ற மாதிரி இந்த பவர் வீடரையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வெயில் ரொம்ப தாங்க முடியலைங்க, அதனாலதான் இங்க உட்காந்துருக்கேன். அடுத்தது நம்ம முக்கியமானது ஒண்ணு பார்க்க போறோம், அதுதாங்க கியர் பாக்ஸ். நம்ம இதுல சாதா கியர் எல்லாம் கொடுக்கல, சூப்பரான ஹெவி டியூட்டி கியர் கொடுத்துருக்கோம். இதுல ஹெவி டியூட்டி கொடுத்துருக்கனால உங்களுக்கு எந்த மாதிரி லேண்டா இருந்தாலும் உங்களால ஓட்டிக்க முடியுங்க. உங்களுக்கு ஸ்பீடா வேணும்னா ஸ்பீடா ஓட்டிக்கலாம், ஸ்லோவா வேணும்னா ஸ்லோவா ஓட்டிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க இதை டிசைனே பண்ணியிருக்கோம். அப்புறம் ரொம்ப முக்கியமானதுங்க, ஒரு பவர் வீடர்னா ஹேண்டில் பார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஹேண்டில் பார் தான் உங்களுக்கு உடம்பு வலி வருமா வராதாங்கிறது தீர்வு எடுக்கிறதே. இப்போ இந்த பவர் வீடர்ல பாத்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோங்க. ஹேண்டில் பார்ல நீங்க ஒரு ஹைட்டா இருக்கீங்க, இப்ப என்னை மாதிரி 6 அடி இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதுல செட் பண்ணி நீங்க ஓட்டிக்க முடியுங்க. ரொம்ப கம்மியா இருக்க ஒரு 5 அடி 5.5 புள்ளி அந்த மாதிரி இருந்தீங்கனாலும் உங்களுக்கு எந்த ஹைட்ல இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க உங்களால ஓட்டிக்க முடியுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஹேண்டில் 180 டிகிரில உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி ஈஸியா ஓட்டிக்க முடியும். ஒரு பவர் வீடர்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப முக்கியமான விஷயம் டயருங்க. இப்போ டயர்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட இந்த தமிழ்நாட்டு லேண்ட்ல ரொம்ப டிஃப்ரெண்ட் லேண்டா இருக்கும். ஒவ்வொரு லேண்ட் ரொம்ப ஹெவியா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நம்ம கொடுத்துருக்க நல்ல பெரிய டயரா இருக்கறனால எப்படிப்பட்ட லேண்டு, ரஃப் லேண்டா இருந்தாலும் ஓட்டிக்க முடியுங்க. நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கு, நம்ம டிராக்டரை கூப்பிடலாமா இல்ல ஒரு பவர் வீடர் சொந்தமா வாங்கலாமான்ட்டு. இதை பாருங்க, உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் மாடை வச்சு உழவு ஓட்டிட்டு இருந்தோம், அதுல இருந்து சேஞ்ச் ஆகி நம்ம டிராக்டருக்கு மூவ் ஆயிருக்கோம். இப்போ அந்த டிராக்டர்ல இருந்து சேஞ்ச் ஆனதுதாங்க நம்ம பவர் வீடர்ஸ். பவர் வீடர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த 2026ல ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ்ங்க. இப்போ நீங்க ஒரு 3 வாட்டி ஒரு டிராக்டர் கூப்பிட்டு உங்க இடத்த களை எடுக்கிறதுக்கு உழவு ஓட்டுறதுக்கு பண்ற காசுல நீங்க ஒரு பவர் வீடரே வாங்கிக்கலாம். இது ஒரு நல்ல பெனிஃபிட் தான். உங்களுக்கு காசை மிச்சம் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துல விவசாயத்துல நீங்க முன்னேற்றமே அடைய முடியும். அதை இந்த பவர் வீடர் உங்களுக்கு நிறைவேற்றி காட்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம பவர் வீடர் வச்சு டிராக்டர் பண்ண முடியாத வேலையும் பண்ண முடியும். இப்போ டிராக்டர் பார்த்துக்கிட்டீங்கன்னா பெரிய பெரிய இடத்துல மட்டும்தான் டிராக்டரை வச்சு ஓட்ட முடியும். இதுவே ஒரு பவர் வீடர் வச்சு நீங்க அழகா சின்ன இடத்துல கூட பவர் வீடரை அழகா நீட்டா எடுத்து களை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். இது வெறும் பவர் வீடர் மட்டும் இல்லைங்க, இது ஒரு மல்டி பர்பஸ் மிஷின். இதை வச்சு நீங்க கல்டிவேட்டரு, ரிட்ஜரு, ஸ்பீடரு, மினி ட்ரில்லரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இதுல ஸ்ப்ரேயர் பம்பா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
இதனாலதான் சொல்றோம் இது ஒரு மல்டி பர்பஸ் மிஷின். வீடியோவோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோங்க. இது வரைக்கும் நீங்க பொறுமையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஒரு டிராக்டருக்கு மாற்ற நீங்க ஒரு பவர் வீடர் நினைச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டா இருந்திருக்கும். இப்பவே ஒரு பவர் வீடரை புக் பண்ணுங்க. இதுக்கு புக் பண்றதுக்கு முன்னாடி இந்த பவர் வீடருக்கு நாங்க என்னென்ன கொடுத்துட்டு இருக்கோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இஎம்ஐ ஃபெசிலிட்டி கொடுத்துட்டு இருக்கோங்க. உங்களால வந்து ஃபுல் அமௌண்ட் கட்டி ஒரு பவர் வீடர் வாங்க முடியலன்னா இஎம்ஐ ஃபெசிலிட்டியும் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ பார்த்து புக் பண்ற எல்லாத்துக்குமே 15,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்குங்க. இப்பவே இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஒரு பவர் வீடரை புக் பண்ணுங்க.